தம்பிக்கு தடை இல்லை, வாங்க இடி உங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பியுங்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கூப்பிட்டுருக்காங்க. அதில் சவுக்கு சங்கர் உட்பட ஏகப்பட்ட நிறைய பேர் தம்பிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன தம்பிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது? இந்த தம்பிகள் அப்படின்னா ரத்தீஸ் அவர்களையா சொல்கிறீங்க, அசோக் அவர்களையா சொல்கிறீங்க, இந்த விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்களையா சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லா தம்பிகளையும் தான் ஏன் சொல்லிட்டு இருக்கோம்? இல்லை சார், அதான் இடி ரைடு, இடி வந்து மறுபடியும் விசாரிக்கிறதுக்கெலாம் தடை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிஎம்கே காரங்க பெரிய அளவில் பொங்கல் வச்சு கொண்டாடினாங்க, ஏகப்பட்ட பாட்டுக்களை போட்டாங்க. எங்ககிட்டே வா, ஈடிக்கே ரைடு, ரைடுக்கே நாங்கள் தடை அப்படின்னு சொல்லி பெரிய ட்ரோல் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக சில விஷயங்கள் இருக்குது. யார் யார் டாஸ்மாகில் வேலை செய்கிறாங்களோ வேலை செய்யக்கூடிய ஊழியர்களிடம் விசாரணை செய்ய வேண்டாம். ரத்தீஷ் அவர்கள் டாஸ்மாகில் கண்டிப்பாக வேலை செய்யலை, அசோக் அவர்கள் கண்டிப்பாக டாஸ்மாகில் வேலை செய்யலை, விக்ரம் அவர்களும் கண்டிப்பாக டாஸ்மாகில் வேலை செய்யலை, இதை சார்ந்திருக்கவங்களும் யாரும் டாஸ்மாகில் வேலை செய்யலை. சிவகார்த்திகேயன் அவர்கள் வேலை செய்யலை, ஷிம்பு அவர்கள் வேலை செய்யலை, அடுத்ததாக இன்னும் சில நபர்கள் நிறைய நடிகைகள் நடிகர்கள் இவங்கெல்லாம் இங்கே வேலை செய்யலை, தனுஷ் அவர்கள் வேலை செய்யலை. அப்போ இவங்க எல்லாமே இடி ரைடுக்குள்ளே வந்துடுறாங்களான்னு கேட்டால் வந்துடுறாங்களே, நேரடி இல்லாட்டி மறைமுக தொடர்பு இருக்காமே. விக்னேஷ் சிவன் மேலே 1008 குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களாமே. எல்லாரையும் பிடிச்சு விசாரிப்பதற்கு ஈடிக்கு என்ன இருக்கான்? இப்போதைக்கு அதிகாரம் இருக்கிறதாம். யார் அந்த தம்பி அப்படிங்கிற கேள்வி போய் அந்த தம்பிக்கு எத்தனை தம்பி இருக்காங்க, அந்த தம்பிக்கு யார் யார் தம்பிகள் அப்படிங்கிறது எல்லாமே இப்போது ஈடியினுடைய விசாரணையில் சிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் உயர்ந்திருக்கிறது.